கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் முன்னே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். அந்த மெசேஜ் நான் கொடுக்கும்போது அதனுடைய சுருக்கத்தை நான் பேசுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் அங்கே ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று, உன்னோடு பயப்படாதே என்று, உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று, உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம்? லோத்துடைய குடும்பத்தை 4 ராஜாக்களை 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் வந்து பிடித்து கொண்டு போன பிறகு லோத்துடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போன பிறகு, அவனுடைய குடும்பமெல்லாம் சாம்பலான பிறகு, ஆபிரகாம் கிட்ட யாரோ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எப்பா உன்னுடைய சொந்தக்கார பையன் லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் 4 ராஜாக்கள் வந்து சோதோம் குமாரன் ராஜா மற்ற ராஜாக்கள் எல்லாம் சேர்த்து 5 ராஜாக்களை வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காரியத்தை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆண்டவர்கிட்ட விசாரித்து தான் வீட்டில் தன் கை கீழே அடங்கி கீழ்ப்படிந்து ட்ரைனிங் ஆகி உத்தமமாய் வளர்ந்த ஆபிரகாமே ஒரு பரதேசி. லோத்து அப்படி தான் நினச்சான். ஆபிரகாம், நீ ஆபிரகாம், நீயே பரதேசி, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நீ பரதேசி என்று சொல்லி தான் லோத்து தனக்கு சிறப்பாய் தெரிஞ்ச ஒரு பிரகாசமான தேசத்தை பார்த்து, இந்த பரதேசி நாயோடு போனால் நானும் பரதேசி நாய் ஆகிடுவேன்னு சொல்லி ஏறெடுத்து பார்த்து பச்சையாக தெரிஞ்சு பசுமையாக தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போனான். அந்த இடம் பச்சையாக தான் இருக்குது, நல்லதாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது, யாரும் கண்டிக்க மாட்டாங்க, எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமலும் இருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், பைபிள் வாசிக்காமலே இருக்கலாம், பாவம் செய்யலாம், சினிமா பார்க்கலாம், லிப்ஸ்டிக் போடலாம், மை தீட்டலாம், என்னமான பண்ணலாம். அங்கே போய் குடியிருந்தான். இந்த பரதேசி நாயோட போனால் லிப்ஸ்டிக் போட முடியாது, புருவத்துக்கு மை போட முடியாது, அப்புறம் பியூட்டி பார்லர் போக முடியாது. இந்த பரதேசி நாயோட போனால் உலகத்தார் போல் வாழ முடியாது, கழுத்தில் மைனர் செயின் போட முடியாது, கையில் ஒரு வளையம் போட முடியாது. இந்த பரதேசி நாயோட போனால் ஆண்டவர்னு சுற்றுவான். அந்த பாவிகள் என்று நாய்களோடு போனால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் என்று சொல்லி, இந்த ஆபிரகாமின் தேவனோடு வாழ்கிறத விட அங்கே போய் வாழலாம் என்று போனான். போய் வாழ்ந்தான், நல்லா வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா குடித்தான், நல்லா வளர்ந்தான். பொம்பளை பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேண்டிய மாப்பிள்ளையும் பார்த்தான். சோதம்பளே மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. இந்த பரதேசி நாயோடு போனால் மாப்பிள்ளை கிடைக்காது.
பரதேசி நாயை பண்ணால் கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. நம்மளை போய் செட் பண்ண தான் சோதமில் மாப்பிள்ளை கிடைக்கும். பரதேசி நாய்கிட்ட கேட்டால் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பார்க்க மாட்டான், அவன் பரதேசி நாய். அந்த பரதேசி நாயோட பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது. அந்த பரதேசி நாய் வேணான்னு சொல்லிட்டு அங்கே போனான். எங்கே போனான்? சோதோமுக்கு போனான். அங்கே போனால் பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சிச்சு. அந்த பரதேசி நாய் கூட இருந்தால் கிடைக்காது, ஆனால் அங்கே போனால் கிடச்சிச்சு. 2 பொண்ணு கிடச்சி, 2 பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சு. அந்த பரதேசி நாயை விட்டு போனதுனால தான் கர்த்தனுக்கு மாப்பிள்ளை கொடுத்தாரு. அந்த பரதேசி நாயை விட்டு போனதுனால தான் இந்த 2வது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுத்தாரு. அல்லேலூயாண்டு அந்த பரதேசியை விட்டு வந்துட்டு அந்த பரதேசி நாயை கிண்டல் பண்ணிவிட்டு அங்கே போய் கர்த்தரை ஆசீர்வதிச்சு பற்றி இப்போ தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அந்த பரதேசி நாயை விட்டு வந்த பிறகு தான் நாங்கள் என்னவாக இருக்கிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும்போது சோதோம் கொமோராவுடைய அக்கிரமம் வானம் வரையும் எட்டினது. ஆவிக்குரிய சந்தோஷம் வேணும்னா பரதேசியோடு வாழணும். மாம்சத்தில் சந்தோஷம் வேணும்னா சோதோமில் வாழணும். ஆமேன். திருப்பி சொல்கிறேன், ஆவிக்குரிய சந்தோஷம் வேணும்னா பரதேசி நாயோடு வாழணும். ஆமேன். மாம்ச சந்தோஷம் வேணும்னா சோதோம் கொமோராவுல போய் அந்த பாழா போன பட்டணத்தோடு வாழணும். அது சிங்கம், இது நாய். ஆமேன். ஆமேன். சிங்கம் எப்போதுமே சிங்கமாக இருக்காது. நான் தான் சிங்கம், நான் தான் பெஸ்ட்டு, எங்கள் தேசம் தான் நல்ல தேசம், ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்குது, காய் இருக்குது, மீன் இருக்குது. இந்த பரதேசி நாய் பேர் காஞ்சி கிடக்கிற நாய் நினச்சோம். ஆனால் பச்சையாக இருந்த தேசம், நல்ல செழிப்பாக இருந்த தேசம், கர்த்தருடைய தேசம் போல இருந்தது. ஆசீர்வாதமாக கண்ணுக்கு தெரிந்தது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஒரு நாள் கர்த்தர் அந்த அக்கிரமத்தை பார்த்தார். இந்த அக்கிரமம் வானவரியந்தம் எட்டினது. அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தேசத்தை 19ஆம் அதிகாரத்தில் அடிச்சே போட்டார். 19ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது வாசிங்க. 19ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 19, 20, 20 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் இங்கு நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் கட்டளையிடுவான் என்பதை அறிவித்திருக்கின்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவள் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் நீ இறங்கி போய் என்னிடம் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். துன்மார்க்கர் கூக்குரல் எழுகிறார்கள், பாவிகள் கூக்குரல் எழுகிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களோ சபையில் கெம்பீரிக்கிறார்கள். வீடுகளில் கூக்குரலிடுறாங்க. வீடுகளில் ஒரு பர்த்டே பார்ட்டி வந்தால் 10 வீடு கேட்குற மாதிரி கூக்குரல் இடுவாங்க. ஆனால் சபையில் இயேசு உயர்த்தும் போது சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. பாவிகளுடைய சத்தம் 10 வீடு துணிக்கும். ராஜாக்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சபையில் சத்தமிடும்போது தேசத்தில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்போ சோதோம் என்ன உண்டாகுது? சத்தம் உண்டாகுது, கூக்குரல் உண்டாகுது. ஆபிரகாமோடு இருக்கும்போது லோத்து ஒரு நாளும் ஜெபிச்சதே கிடையாது. ஆபிரகாமோடு கூட இருந்தபோது சத்தமே வாயில் வராது. ஆபிரகாம் கூட இருக்கும்போது எப்படி அந்த நாயை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு தான் நினச்சான். பிரிஞ்சு போனது 13ஆம் அதிகாரம்.
பிரிஞ்சு போனது 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் பிரிஞ்சு போய் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 13:10 தன் கண்கள் யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியிலே முழுவதும் நீர்வளம் போதினா இருக்க கண்டான். சோதோமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போது லோத்து யோர்தான் அருகில் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். போய் தோழட பரதேசி நாயின்ட்டு பிரிஞ்சு போனான். ஆபிரகாம் பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பரதேசியாக கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் சோதோம் கோமோரா பார்க்கறதுக்கு நல்ல பிரகாசமாக தெரியலாம், பச்சையாக தெரியலாம், மகிமையாக தெரியலாம், கர்த்தருடைய தோட்டம் போல தெரியலாம். ஆலயத்துக்கு வருவதை விட இன்னொரு இடத்துக்கு போகிறது மகிமையாக தெரியலாம். தேவ பிரசன்னத்துக்கு வருவதை விட மற்ற காரியங்கள் பல மின்னலாம், கோல்டு போல மின்னலாம். அவருடைய ஆலயத்தில் வந்து துதிப்பது. இந்த பரதேசி நாய்கள்லாம் சர்ச்சுக்கு போகணும், இதுக்கு நான் போகணுமா? ஆமாம், நாங்கள்லாம் பரதேசி நாய்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பரதேசி சேர்க்கனா சீக்கிரமாக வரப்போகிறார். சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவங்க அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க, பரதேசிகள். ஆமாம், பரதேசிங்கதான். பரதேசிகள்லாம் ஃபாரின் கண்ட்ரி சேர்ந்தவங்க, வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்கள் ஊர் சொந்த ஊர், என் சொந்த தேசம் பரலோகமே. ஆமீன். என்ன பாடுறோம்? என் சொந்த தேசம், என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். கரெக்டு தான், பாட்டு கரெக்டாக தான் இருக்குது. பாட்டு சூப்பர். என் சொந்த தேசம் பரலோகம், என் சொந்த தேசம் அந்த ஊர். இந்த ஊர் இல்லை, திருப்பி சொல்கிறேன், இந்த ஊர் இல்லை, என் சொந்த தேசம் பரலோகமே. அப்போ இந்த ஊரில் ஏன் வாழ்கிறேன்? கர்த்தர் வாடகைக்கு என்னை வச்சிருக்கார். ஒரு வாடகை உடம்பு கொடுத்துருக்கார். ஒரு வாடகை உடம்பு கொடுத்து ஒரு வாடகை தேசத்தில் வச்சிருக்கார். இது வாடகை வீடு, இந்த வாடகை உடம்பு. ஆனால் சொந்த வீடு ஒன்று இருக்குது, சொந்த தேசம் ஒன்று இருக்குது. இது இந்த இடத்துல நான் பரதேசி போல நான் வாழ்கிறேன். அந்த ஊர் தான் எனக்கு சொந்த ஊர், அந்த நாடு தான் சொந்த நாடு, அந்த இயேசு தான் எனக்கு சொந்தம், அந்த தேசம் தான் சொந்தம்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்வேன். இந்த உடம்பு மண்ணாங்கட்டி உடம்பு ஒரு வாடகை வீடு. இது உசுர் போச்சுன்னா இது பூமியில் போயிடும். இந்த ஆன்மா என் ஊரில் சுற்றுச்சுன்னா நான் பேய மாறிடுவேன். இந்த ஆன்மா சொந்த வீட்டுக்கு போச்சுன்னா நான் பரதேசியாக வாழ்ந்தது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ லோத் என்ன நினைக்கிறான்? வாழ்ந்தா ராஜா மாதிரி வாழணும், செழிப்பாக வாழணும், பசுமையாக வாழணும், ஜாலியாக வாழணும், இன்பமாக வாழணும். போயும் இந்த பரதேசியோடு போவானா அப்படின்னு பிரிந்து போனான். நல்லது, போகட்டும். இங்கிருந்தாலும் வாழ்கன்னு அமைச்சிட்டான். யார்? ஆபிரகாம். நம்மளும் சில வேலை எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு அமைச்சிடுறோம். ஆமேன். இந்த பரதேசியோடு வாழ முடியாது, ஆபிரகாம் எல்லாம் வாழ முடியாது, லோத்தால் வாழ முடியாது. ஆமேன், ஆமேன். ஆகினால என்னாச்சு? அங்கே போனால், பிரிந்து போனால், கர்த்தருடைய தோட்டமாக இருந்துச்சு. போனான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணான்? ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். எங்கேயும் போல கானான் தேசத்தில் குடியிருந்தான். யோர்தானு பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோம் ஜனங்கள் பார்த்தீங்களா? எது நல்ல ஊர்? எது நல்ல ஊர்? சொந்தக்காரங்க, எங்கள் ஊர்,
பொல்லாத ஊர், நல்ல ஊர், நான் அந்த ஊருக்கு போகிறேன், அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும், அங்கே அது கிடைக்கும் இது கிடைக்கும். என் ஊர் பரலவும் கிடையாது. போய் இப்போ இந்த ஆமோஸ் பாஸ்டர் பரதேசி வீட்டுக்கு போனால் நான் பரதேசியாக மாறிடுவேன். எங்கள் ஊர் அது நல்ல ஊர். அது நான் கத்த சொல்கிற பாவிகள். ஆமேன். மகா பாவி, சாதாரண பாவிகள் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். என்ன பாவிகள்? வெறும் பாவி இல்லை, பெரிய பாவிகள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு பேசலை கர்த்தர். இப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வரும்போது கர்த்தர் மௌனமாயிட்டார். ஏன் பேச மாட்டார்? பிரிஞ்சு போட்டு தான் கர்த்தர் காத்திருந்தார். ஏன்னா சண்டை போட்டு கிறிஸ்தவம் வாழ முடியாது, மாம்சமும் ஆவியும் ஒன்றா வாழ முடியாது, உலகமும் தேவனும் ஒன்றா வாழ முடியாது. பரதேசியும் பரிசுத்தமான பரதேசியாக வாழ்கிறவனும் பாவம் செய்கிறவனும் ஒன்றா வாழ முடியாது. லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றா வாழ முடியாது. லோத்து அழைக்கப்பட்டவன், கர்த்தரை அறிந்தவன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், கர்த்தரை அறிந்தவன். லோத்து அழைக்கப்படலை, ஓட்டிட்டு வந்தான், ஒண்டிட்டு வந்தான். ஆமேன். கர்த்தரை அண்டிட்டு போனான் ஆபிரகாம். அண்டிட்டு போனவன் வேற, ஒண்டிட்டு வந்தவன் வேற. ஆமேன், ஆமேன். இதுக்காக கூட வர ஒப்புக்கு சப்பா மாதிரி வச்சுங்க, ஸ்பேர் வீல் மாதிரி வரேன்னு வந்தான். ஆனால் கர்த்தரை அவன் அறியவில்லை. இன்னும் உலகம் அவனை விட்டு போகலை, உலக ஆசை அவனை விட்டு போகலை, சிற்றின்பம் அவனை விட்டு போகலை, பாவத்து மேலே உள்ள பாசம் போகலை, தான் ஊர் மேலே இருக்க பாசம் போகலை, தான் ஜனங்க மேலே இருக்க பாசம் போகலை. அவன் நல்ல செழிப்பாக வாழணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஆபிரகாமோடு போக முடியாது. பிரிந்த பிறகு பாருங்கள், பிரிந்த பிறகு 14 வசனம், ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து பேசினார். சிலெல்லாம் பிரிஞ்சு போன பிறகு தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். சில பிரிந்து போனார்கள், உண்மைதான். இதை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிறவங்களோடு பேசுகிறார், ஜெர்மனியில் பேசுகிறார். இந்த கூட்டம் சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போகிறது. உன்னை விட்டு யார் பிரிந்து போனால், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீ கனடாவில் இருந்தாலும் சரி, நீ ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி, ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போகலானால், உன்னை பரதேசி என்று அவன் நினைப்பார்களானால், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யார் உன்னை பரதேசி என்று சொன்னார்களோ அவர்களுடைய முடிவு ஐயோ. ஆமேன், ஆமேன். உன்னை பரதேசி என்று சொன்னார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பரபாஸ் தான் வேணும், இந்த பரதேசி வேண்டான்னு சொன்னார்களோ, இயேசு வேண்டாம் பரபாஸ் வேண்டும் என்று சொன்னார்களோ, ஏறி மிதித்தார்களோ, காயப்படுத்தினார்களோ, சாட்டையினால் அடித்தார்களோ, முகத்தில் துப்பினார்களோ, தாடை மேலே பிச்சை எடுத்தார்களோ, தலையில் முள்ளி வச்சாங்களோ, இதுக்கு இன்னும் வேணும், இது ஜாஸ்தி வேணும்னு சொன்னாங்களோ, உபதேசம் பண்ணானே, யோ அநேகர் சுகம் கொடுத்தாயே, சிலுவைட்டு இறங்கி வா என்று சொன்னார்களோ, எல்லாம் அவரை பிச்சைக்காரனே போல பரதேசி நாய் போல தொங்க விட்டு, நிர்மாணமாக தொங்க விட்டு உலகம் உன்னை வேடிக்கை பார்க்குதோ, அவரை வேடிக்கை பார்க்கறது போல் உன்னை வேடிக்கை பார்க்குதோ. 3ஆம் நாள் இயேசுவை பிதா எழுப்பினார். ஆமேன். உனக்கு பச்சையாக தோன்றுவதெல்லாம் சில காலம் பச்சையாக இருக்கும், ஆனால் காலம் செல்லும் போது கர்த்தர் அக்கினியை போடும்போது அது வெந்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நீதிபதி சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. A live dog, a living dog is better than a dead lion. செத்து போன சிங்கம் இருக்குது, இந்த பக்கம் உயிரோடு நாய் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது பெட்டர்? எது பெட்டர்? செத்து போன சிங்கமா, உயிருள்ள நாயா?
செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் எவ்வளோ பெட்டர். செத்த சிங்கம் யாரு? லோத்து. எங்கே போய் செத்தான்? சொந்த புத்தி யூஸ் பண்ணி செத்த சிங்கம்மா. நான் நாய் அல்ல, நான் பரதேசி அல்ல, சொதுங்குமாராக வாழ்கிறேன், சிட்டியில் வாழ்கிறேன். என் சாப்பாடு வேறு, என் ரேஞ்சே வேறு, என் லெவலே வேறு சொல்கிறியோ? மற்றவனை பார்த்து நம்ம அப்படி சொல்கிறோமா? என் ரேஞ்சு முன்ன மாதிரி இல்லை, இப்போ நான் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டேன், இப்போ நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், என் ரேஞ்சு மாறிடுச்சு, என் ஸ்கேல் மாறிடுச்சு, என் லெவல் மாறிடுச்சு, என் லைன் வேறு. இப்போ கோயிலில் ஏசாமி காலில் விழணும் இல்லை, ஏசு கிறிஸ்து பரதேசி நாய். அந்த பாஸ்டர் பரதேசி நினைக்கிறாயோ? நினச்சிட்டே இரு, நினைக்கட்டும். கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்த சிங்கத்தை விட கர்த்தரை விட்டு விலகி போய் செத்து போன சிங்கமாக கொஞ்ச நாள் கூறப்பட்டான். ஏன் நல்லா இருக்கும் பாரு. இந்த பாஸ்டர் தான் கிழிஞ்ச செட்டு போட்டு வர்றாரு, சர்ச்சுக்கு போகிறாங்க, பிச்சைக்காரன் மாதிரி வராங்க. நான் பார்த்தியா டை கட்டிட்டு கோட்டு போட்டு காரில் தான் போகிறேன், காரில் தான் வரேன். என் ரேஞ்ச் வேறு பாஸ்டர். ரேஞ்சா? ஓ ரேஞ்சில் நீ இரு, கர்த்தர் ரேஞ்சிலேருந்து என்ன பார்ப்பார், உன்னே பார்ப்பார். யாராவது உங்களை பார்த்து ரேஞ்சு பேசுகிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவர் ரேஞ்சிலேருந்து கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். அவர் ரேஞ்சு வேறு, ஆண்டவருடைய ரேஞ்சு வேறு. கர்த்தர் நம்மை காண்கிறார். எல்ரோய், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமேன். பைபிளில் சிலர் ரொம்ப ரேஞ்சு பார்த்தாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து வாசலில் உட்காந்து பிச்சைக்காரன் தான் லாசரு. அவன் நல்லா ஜெபிக்கிறவன், ஒரு ஜெப வீரன், வைரக்கியமாக வாழ்ந்தவன், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன், கோயிலுக்கு ஒழுங்காக போவான், ஆபிரகாம் தேவனேன்னு கூப்பிடுவான். ஆண்டவரே இறங்கையா, உடம்பெல்லாம் பார்க்கல், நாய் நக்குது, யாருமே உதவியில்லை, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, மனைவி பிள்ளைகள் கூட வெளியே தோற்றிட்டாங்க, என் பிள்ளைகள் கூட கிட்ட வர மாட்டாங்க, என் வாசனை கூட பிடிக்க மாட்டுது, என் துர்நாற்றம் பிடிக்க மாட்டுது, வயிறெல்லாம் அல்சராக போச்சு, சாப்பிட்ற மாதிரி இருக்கிறேன், தாகத்துக்கு தண்ணி கிடைக்குமா, ரொட்டி கிடைக்குமான்னு உட்காந்துருக்கிறான். ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறான், பரிசுத்த வாழ்க்கையை செய்கிறான், கெட்ட வாழ்க்கையை செய்யலை, சுத்தமான வாழ்க்கையை செய்கிறான், சம்பர்மமாக வாழல, படுக்கிறதுக்கு பெட்டு கிடையாது, உட்கார சேர் இல்லை. அவன் சொல்கிறான், ஐஸ்வர்யவன், அவனும் கோயிலுக்கு போகிறான், எல்லாருக்கும் பிரியாணி போடுறான், சிலுவை வாங்கி கொடுக்குறான், சபையில் புல்பீட் செஞ்சு கொடுக்குறான், ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்குறான், சர்ச்சு கட்டி கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், டேய் நாயே, உன் ரேஞ்சு பார்த்தியா, நீ கூட கடவுளை வணங்குற, நான் கூட கடவுளை வணங்குறேன், நான் விஸ்கி குடிக்கிறேன், பிராண்டி குடிக்கிறேன், காலில் போகிறேன் பார்த்தியா, நீ விஸ்கி குடிக்க மாட்டேன், பிராண்டி குடிக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், நாய் மாதிரி பிச்சை இருக்கிற பார்த்தியா, என் ரேஞ்சே வேறடா, டேய் என் ரேஞ்சு வேறடா. 2 பேரும் ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து ஏழைக்கு இறங்கி ஒரு கை சாப்பாடு கொடுக்காம ரேஞ்சு பேசுகிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியா, அன்பில்லாதவனுக்கு தேவன் வெளிப்பட மாட்டார். அன்பு இரக்கம் ஈவு இரக்கம் இருக்கிறவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்திய 5 சொல், இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நான் கத்துட்டு இரக்கம் பெற்றுக்கொள்ளணும்னா நான் ரேஞ்சு பார்க்கக்கூடாது, இரக்கம் பாராட்டணும். நான் இரக்கத்தை காட்டினா கர்த்தர் இரக்கம் காட்டுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குச்சா? ரேஞ்சு பேசாதீங்க. எவ்வளோ ரேஞ்சுக்கு போனாலும் தாழ்மையாக இருப்போம். அவன் சொன்னான், அந்த பரதேசி நாய் தொலைஞ்சான், போய் ஒழிஞ்சான். இப்போ என் ஊர் பற்றியா, தென்னை மரம், பண்ணை மரம், திராட்சை தோப்பு, என்ன அழகான ஒளிவு மரங்கள், என்ன பச்சை பச்சைன்னு இருக்குது. அந்த பரதேசி நாய் வனத்தில் காஞ்சி போன நாய் மாதிரி சுற்றுது பாரு. இப்போ இந்த சிங்கம் சாக போகுது. இந்த சிங்கம் லோத்துன்ற சிங்கம் சாக போகுது. அந்த தேசத்தை 4 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
பிடிச்சிட்டு போன பிறகு ஆபிரகாம் போய் இந்த நாய் தான் போய் என்ன பண்ணிச்சுன்னா அந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி 318 பேர் வச்சு யுத்தம் பண்ணி அந்த சோதோம் கோமோரா ராஜா விடுதலாக்கி லோத்தையும் பிள்ளைகளையும் விடுதலாக்கி அந்த சிங்கத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்தது இந்த நாய் தான். விளங்குச்சா? விளங்கலையா? விளங்கலை. அந்த சிங்கத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது என்னது? என் ரேஞ்ச் வேறன்னு போயிட்டால, அந்த ரேஞ்ச் வேறன்னு போனவனுக்கு இந்த பரதேசி நாய் தான் போய் 14ஆம் அதிகாரத்தில் யுத்தம் பண்ணி பாருங்க 14 தன் சகோதரன் 14 சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது வீட்டிலே கைப்பிடிந்தவளை 318 ஆட்களையும் யுத்தம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவளை தொடர்ந்து ராக் காலத்திலே அவனும் வேலைக்காரன் பிரிஞ்சு குரூப் 50 50 50 50 50 6 குரூப்பாக பிரிஞ்சு முறியடித்து தமஸ்குக்கு இடப்புறமான ஒவ்வொரு மட்டும் யார்? நாய் கூட்டம் சிங்க கூட்டத்தை காலி பண்ணிச்சு. இந்த நாய்களுக்கு பலம் கொடுத்தது யார்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. ஆமென். உன்னை நாய்மான்னு நினைக்கிறாங்களா? சிங்கம் செத்துரும். உன்னை அசிங்கமாக சொல்கிறாங்களா? கீழ்த்தரமாக பேசுகிறாங்களா? பரதேசி நாயின்னு சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன், சிங்கம் செத்துரும், நாய் உயிரோடு இருக்கும். திருப்பி சொல்கிறேன், சிங்கம் செத்துரும், நாய் உயிரோடு இருக்கும். இப்போ செத்த சிங்கத்தை பாராட்டுவாங்களா? உயிரோடு நாயை உலகம் பாராட்டுமா? பார்த்தீங்களா? கானானி ஸ்திரீ சொல்கிறா, ஆண்டவர் நான் மெய்தான் ஆண்டவரே, நான் ஒரு நாய்க்குட்டி தான் சொன்னாரா? பொண்ணு என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவங்க பொண்ணை சுகமாக்கிட்டார். மீனில் நான் நாய் தான், பரவாயில்ல, நான் ஒரு பெரிய சிங்கம்லாம் கிடையாது, என் ரேஞ்சான சிங்கம் கிடையாது, நான் கரடியும் கிடையாது, யானையும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு நாய் தான். தாவீது சொல்கிறேன், நான் ஒரு நாய் தான். ஆமென். நான் ஒரு செத்த நாய். யார் தன்னை தாழ்த்துகிறாரோ, யார் தன்னை உயர்த்தினார்களோ, இது ரெண்டு கர்த்தர். சிங்கம் பெருசா நாய் பெருசா என்பதை ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாய் காட்டுவார். ஆமென். பாவம் ஆனால் கூட நாயெல்லாம் ஓடி போய் 318 நாய்களை கூட்டிகிட்டு போய் அந்த 5 ராஜாக்களை காலி பண்ணி சோதோம் கோமோரா ராஜா விடுதலாக்கி லோத்தையும் விடுதலாக்கி இந்த 318 நாய்களோடு யார் இருந்தார்னா கர்த்தர் இருந்தார். சிங்கத்தோடு யார் இல்லை? நான் ரேஞ்சு வேற ஹாய் ஊயின்னு பேசினானே லோத்து, அவன் கூட கர்த்தர் இல்லை. தேசம் பச்சையாக இருக்குது, கத்திரி தோட்டத்தை போல இருக்குது, ரேஞ்சு வேற லெவலில் இருக்குது. ஆனால் சத்துரு பிடிச்சிட்ட பிறகு நாய்க்கு அசைய, சிங்கத்துக்கு அசைய முடியல. இப்போ நாய்கள் போகுது, நாய்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலவீனனை கர்த்தர் பலவானா மாற்றுகிறார். பலவீனமான பரதேசிகளை கர்த்தர் பலவானா மாற்றுறார். ஒரு பவுலு சீராமன் தலைக்கு நாய் மாதிரி அடித்து தொங்க போட்டாங்க. இந்த நாய்கள் நாளைக்கு வெட்டணும், இந்த நாயை வெட்டி நாளைக்கு கசா கொடையில் போடணும். 2 நாய் தலைக்கு தொங்கட்டும், ட்ரெஸ்ஸை கிழிச்சு நிர்மாணமாக்கி, டேய் ட்ரெஸ் இல்லாமல் தொங்குங்கடா, தலைகீழ தொங்குடா. நாய்ங்க, பரதேசி நாய்ங்க வந்து இயேசு பற்றி சொல்ல வேண்டிங்க, இயேசு உயிரோடு சொல்ல நாய் மாதிரி தொங்குடான்ட்டு நாய்களை தொங்க விட்டாங்க. சிங்கங்கள் சேர்ந்து நாயை தொங்க போட்டுச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? ராத்திரி இந்த நாய்கள் கத்து ஓட்ட சோத்திரம், நாய்கள் ஜெபிச்ச ஜெபம், தாய்க்கு தொங்குற நாய்கள் ஜெபிச்ச ஜெபம், இந்த பரதேசி நாய்கள் ஜெபிச்ச ஜெபம், விட்ட கண்ணீர் கர்த்தர் கண்டாரு. அந்த நாய்களுக்கு கர்த்தர் இறங்கினாரு. அந்த நாய்களுடைய கட்டுகள் அறந்து போச்சு. ஆமென். ராத்திரி எழுப்பி கர்த்தர் சிறைசாலை திறந்து அவங்க வெளியே வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. சிறைசாலைக்கான ரசிக்கப்பட்டான். யாருக்கா சிங்கம்? உள்ள போட்டானே ஒரு சிங்கம். அவ்வளோத்துக்கு உள்ள போட்டாங்களே ஏரோது, அவனுக்கு என்னது?
சிங்கத்துக்கு ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான், அதுக்கு பேர் அசிங்கமா. ஏரோது பேதுருதிக்கு உள்ளே போட்டா நைட்டு அந்த நாய் மாதிரி தூங்குறான். ஐயோ நாளைக்கு காலத்தை வெட்ட போகிறாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு செத்து நாய் போய் தூங்குறான். என்னன்னா கழுத்து போனால் பரவாயில்ல, உயிரோடு வந்தால் பரவாயில்ல, கத்தர் விட்டபடி சோத்துறோம்ப்பா அப்படின்னு தூங்குறான். தூங்குற நாயை கத்தர் எழுப்பி, நாய்க்கு நான் துணை நிற்கிறேன். எந்த ராஜசிங்கமோ, எந்த ராஜசிங்கத்தை விட நான் யூத கோத்திரது ராஜசிங்கம். அந்த ராஜாவை அசிங்கப்படுத்துறேன்ட்டு கத்தரை அசிங்கப்படுத்தி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். 3 கேட்டு இருந்துச்சு, 2 கேட்டு தூதன் திறந்தான், 3ஆவது கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. இப்போ தான் புதுசாக ஏர்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக் கேட்டு கண்டுபிடிச்சாங்க. அன்றைக்கி ஆட்டோமேட்டிக் கேட்டு ஓப்பன் பண்ணிச்சார். டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி, சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் பண்ணது கத்தர் தான், தூதன் ஓப்பன் இல்லை. ஹல்லேலூயா. கத்தர் யாருக்கு துணை நிற்கிறான்னா, நான் பெரிய ஆள், நான் சிங்கம், என் ரேஞ்சு, என் லெவலு, ஊன்னு பேசாம அவன் செத்த சிங்கமாக மாற போகிறான். நான் நாய் தான் ஆண்டவர், நான் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவர், நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவர், உண்மை நம்பி நான் வந்தேன் ஆண்டவர், நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவர், நான் உங்களுடைய முகத்தை பார்த்தேன், அவமானப்பட மாட்டேன். நாய்கள் என்னை, சிங்கங்கள் சேர்ந்து என்னை கடிக்க வந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு செய்ய கொடுக்கிறவர். சத்துக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தம் பண்ணுகிறேன். விசுவாசத்தோடு போன ஆபிரகாமுக்கு கர்த்தர் சப்போர்ட்டாக நின்று லோத்தையும் அவன் மனைவியையும் அவனுடைய பிள்ளையை காப்பாற்றி, ஒரு தடவை பாவம் திமிரில் பேசிட்டானே, ஓவராக பேசிட்டானே, போனால் போதுன்னு கர்த்தர் ஆபிரகாம் அனுப்பி, பாவம் போ, தெரிஞ்சவன் தானே, உங்க கொடுத்தவன் தானே, போய் ஜெபம் பண்ணி போய் காப்பாற்றி அவனை விடுதலையாக்கி போன்ட்டு அப்புறம் போய் சத்துருவை நேசித்து விடுதலாக்கி கொண்டு வந்தான். இந்த நாய்கள் போட்ட ஜெயத்துக்கு கிடைச்ச ஜெயத்துக்கு கர்த்தரே இறங்கி வந்துட்டார். கர்த்தர் இறங்கி வந்து என்ன செய்கிறாருன்னா, அவனை 18 14 18 மெல்கிசேதேக்கு அப்பமும் ராஜ்யம். முதல் ராபோஜன பந்தி எடுத்தது யார் தெரியுமா? நீங்கள் இல்லை, நான் இல்லை, பேதுரு அப்போஸ்தலன் இல்லை. முதல் ராபோஜன பந்தி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். எடுத்தவர் யார்? முதல் விசுவாசி யார்? இயேசு வர்றதுக்கு முன்னாடியே அப்பமும் திராட்சையும் சாப்பிட்டவர் யார்? ஆபிரகாம். மெல்கிசேதேக்கு யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன் லோத்துக்கு போய் அப்பம் கொடுத்துருக்கலாமே? சிங்கத்துக்கு அப்பம் கொடுக்கல. சிங்கத்துக்கு அப்பம் கிடையாது, சிங்கத்துக்கு திராட்சை ரசம் கிடையாது, நாய்க்கு தான் திராட்சை ரசம், நாய்க்கு தான் அப்பம். ரேஞ்சாக பார்க்குறோம். ரேஞ்சு பெருமையிலான கர்த்தர் என்ன செய்கிறது? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையில் நாய்க்கோ கிருபை அழைக்கிறார். அவனை சந்தித்து வாசிங்க. அவனை பார்த்தீங்கன்னா, யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். எதிர்கொண்டு வந்து சந்தித்து, நம்பர் 1 சந்திக்கிறார். நம்பர் 2 என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் ஒரு புது வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இது வரைக்கும் கிடைக்க, மகிமையின் தேவன் தான் தெரியும். ஆனால் இப்போ ஒரு வெளிப்பாடு கொடுக்குறான். அவர் சாதன் மகிமையின் வெளிப்பாடு கிடையாது, வானத்தையும் பூமியும் உடையவர்னா கையில் தூக்குறவர். வானத்தை பூமியும் ஒரு கையில் ஈஸியாக கப்புன்னு தூக்குற அளவுக்கு வல்லமையுடையவர். முழு வான பூமி அவருடைய கைக்குள்ளே இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? வான பூமியும் என் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி உன்னை பரதேசி நாயின்னு சொன்னாங்களா? உன்னை எட்டி வச்சாங்களா? சீப்போட நாயின்னு சொன்னாங்களா? என் ரேஞ்சு வேறன்னு சொன்னாங்களா? சொல்லட்டும். ஆனால் வானத்தை பூமி கையில் பிடிச்சிருக்க மாதிரி ஆபிரகாமே உன்னை கூட என் உள்ள கையில் பிடிச்சிருக்கேன்டான். உன்னை மனுஷன் நாயின்னு சொல்லலாம்,
நீ உள்ளங்கையில் இருக்கிற ஒரு பாத்திரம். நான் உன்னை பிடித்திருக்கிறேன். வானத்தையும் பிடிக்கிறமே, வானத்தையும் கைக்குள்ளே பிடிக்கிறேன். நான் குட்டி நாய்க்குட்டி மாதிரி சின்னதாக இருக்கிறவனை பிடிக்க மாட்டேன்னா, வானத்தையும் பூமி உடைய ஆண்டவர் அந்த வானத்தோடு பூமியோடு ஒப்பிட்டு பார்த்தா நம்ம என்ன எறும்பாளவு கூட இருக்க மாட்டோம். எறும்பாளவு கூட நீங்கள் பாருங்கள், பெரிய மலையில் போய் ஏற நின்று கீழே நடக்கிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எறும்பு மாதிரி சின்னோடு ஓடும். கீழே இறங்கி வந்தால் பஸ்ஸு பெருசாக இருக்கும். ஆனால் மேலே உச்சி வந்து பார்த்தா சின்னோடு எறும்பு மாதிரி ஓடும். அப்போ வானத்திலிருந்து பூமியை கையில் பிடிச்சிருக்காரு. நம்ம சைஸ் இப்படி இருக்கோம். எறும்பை விட பஸ்ஸை எறும்பு மாதிரி மலையில் தெரியுமானா, வானத்தி பூமியுடைய ஆண்டவர் அவதையே கையில் பிடிச்சிக்கிறேன்னா, அவர் எல்லாமே நீ தாழ்த்தினதுனால, நீ வெறுமையாக்கினதுனால, நீ ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை சந்திக்க வந்தேன். சந்தித்து உனக்கு திராட்சை ரசம் கொடுத்து, உனக்கு அப்பத்தையும் கொடுத்து, உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறேன். நான் யார் தெரியுமா? அவன் சிங்கம் சொல்லலாம், அவன் ரேஞ்சு பெருசுன்னு சொல்லலாம், நான் சோதம் என் கையில் இருக்குன்னு சொல்லலாம், நான் பெரிய இவனாக்கும் அவனாக்கும் ஆடுறான். ஆடினான் பாரு, வானம் பூமி டோட்டலாகவே என் கைக்குள்ளே தான் இருக்குது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? நீங்கள் உற்சாகமாக ஆகிறீங்களோ? ஆன்லைனில் இல்லை பிரசங்கத்தை கேட்குற மற்ற தேசத்தில் இருக்க எல்லாருக்குமே நிச்சயமாக உற்சாகம் உண்டாவதாக. கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். அதனால் நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உன்னை கையில் கொண்டு வைத்திருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆகினால் தள்ளப்பட்டாலும் சோர்ந்து போகாது, எட்டி ஓச்சாலும் சோர்ந்து போகாது. சிங்கம் ஒருவேளை கொஞ்ச நாள் கத்தலாம், பேசலாம், ரேஞ்சை பற்றி பேசலாம். ஆனால் நான் நாய்க்குட்டி தான் ஒத்துக்கிட்ட உனக்கு கர்த்தருடைய கைக்குள்ளே வரையப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசியா அதை வாசிக்கும் போது 49 அதிகாரம் 15 வாசிக்கும் போது 16 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, தாய் பெத்த பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன் மதிலில் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. மக்கள் உன்னை தாழ்த்தினார்களா? சிங்கம் உன்னை கடிக்க வந்துச்சா? சிங்கம் கெரிச்சித்ததா? ரேஞ்சு பேச்சா? கவலைப்படாத. உன் ரேஞ்சு என் ரேஞ்சில் வைக்கிறேன், என் ரேஞ்சுக்குள்ளே ஒன்று வைக்கிறேன், என் கைக்குள்ளே ஒன்று வைக்கிறேன், என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன். ஆகினா உன்னை எந்த சத்துரு எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாத ஆபிரகாமே என்று சொல்லி திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கையில் கொடுத்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி சத்துரு கையில் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை ஆவியான பேசுகிறார். எல்லாவற்றிலும் அவனுக்கு என்ன செய்தான்? ஆமாம், பரதேசி நாய்கள் உண்மையாக தசமம் கொடுப்பாங்க. லோத்து ஒரு நாள் தசமம் கொடுக்க மாட்டான். அது லோத்து ரேஞ்சு பேசுகிறோம், தசமாக கொடுக்க மாட்டான். நாய் தான் ஒத்துக்கொள்கிறவங்க தசமகத்தில் உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் திராட்சை ரசம் கொடுக்குறாரு, அப்பத்தையும் கொடுக்குறாரு. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தன் சரீரத்தை கொடுக்குறாரு, தன்னுடைய ரத்தத்தையும் கொடுக்குறாரு. நாம் அவருக்கு தசமாக கொடுக்குறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரேஞ்ச் என்ன? நாய் தான். ஆனால் யார் கையில் இருக்கோம்? ராஜாதி ராஜாவுடைய ரேஞ்சில் இருக்கோம். சிங்கம் என்ன செய்து, எங்கள் ஊரில் நான் தான் ராஜா, அங்கேருந்து குர்றன்னு கற்று தான் முடியும். ஆனால் இயேசு ராஜா கையில் இல்லை. ஆமேன், ஆமேன். ஆகினால இந்த சிங்கம் ரொம்ப கத்துச்சு. நீ பரதேசிடா, ரோட்டில் படுறா, சாப்பாடு கொடுக்க மாட்டா, அப்பம் கொடுக்க மாட்டா, மீன் கொடுக்க மாட்டா, சாவுடா அப்படின்னுச்சு. இந்த சிங்கத்துடைய ரேஜை அடுத்த சாவணும், நான் மட்டும் கெம்பீரமாங்க. கர்த்தர் பார்த்தாரு. இந்த லாஸ்ட்டு செத்தான், நாய் மாதிரி செத்தான், ரோட்டில் தான் செத்தான். ஆனால் வேதம் சொல்லுது,
அவன் லூக்கா 16 வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, அவன் மரித்தான். அவனுடைய ஆன்மாவை தூதன் வந்து நாய் நக்கிறது மனுஷ பார்வைக்கு, ஆனால் தூதன் வந்தது யாரும் பார்க்கல. ஏசாமி சொல்கிறார். 16 முடிஞ்ச வாசிங்க. லூக்கா 16 லாசரு மரித்தான். லூக்கா 16 லூக்கா 16 லாசரு மரித்தான். தரித்திரன் மரித்தான். தரித்திரனா நாய் சாவுது. தேவ தூதலால் அந்த தரித்திரன் மரித்து 22 16 தரித்திரன் மரித்து, லூக்கா 16 அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதலால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். நாய்க்கு சாவு வந்தா சிங்கத்துக்கு சாவு வரும். ரேஞ்சாக பேசுகிறோம். ரேஞ்சு பேசாதீங்க. யாரை பார்த்து ரேஞ்சு பேசாதீங்க. எங்கள் ரேஞ்சு வேறு, எங்கள் கௌரவம் வேறு. பேசாதீங்க. நாய்க்கு சாவு வந்துச்சுன்னா சிங்கத்துக்கும் அதே வசனத்தில் நாய்க்கு சாவு, அதே வசனத்தில் சிங்கத்துக்கு சாவு. நாய்க்கு சாவு வந்துச்சு. ஆனால் யார் வந்தா? மாஸ்டர் வரல, விசுவாசிகள் வரல, சபையார் வரல, யாருமே வரல. ஆனால் அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி யாருமே வரல. பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பெட்டி செய்யலை, குழி தோண்டலை, பெட்டி செய்யலை. ஆனால் இந்த நாய் கத்தருக்கு உண்மையாக இருந்ததுனால யார் வந்தது தெரியுமா? தூதன் வந்தான். நீ உண்மையாரு. யார் நம்மளை பரதேசி பேசினா கவலைப்பட, பேசட்டும். கொலைக்கிட்டோம், கத்துட்டோம். உன் ரேஞ்சிலே கத்தருடைய கைக்குள்ளேயே இரு, கரத்தில் அடங்கிடு. அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள அவர் உங்களை விசாரிக்கிற வேண்டபடியா உங்கள் கவலையை அவர் மேலே வைத்து விடுங்க. தாழ்த்தி ஒப்புடுங்க. ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு உயர்த்தபடிக்கு பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கிடுங்க. நாய்க்குட்டி மாதிரி சுருண்டு எச்சமான கைக்குள்ளே படுத்துக்கோ. அங்கேயே படுத்துக்கோ. ரேஞ்சு பேசாத. என் ரேஞ்சு கத்தர் தான். ஆமீன். என் வல்லமை கத்தர், என் கிருபை கத்தர், என்னுடைய கேடகம கத்தர், என் பலனும் கத்தர், என் ஆதரவு கத்தர், எனக்கு அதிகாரம் கத்தர், ரட்சணை கும்பு கத்தர். உன் ரேஞ்ச் என்னையா? கத்தர். உன் ரேஞ்ச் என்ன? கண்மலை. உன் ரேஞ்ச் என்ன? கத்தர். கத்தர் போட்டு ரேஞ்சில் நீ போயிடாத வெளியே ரேஞ்சை விட்டு. ஆமேன். கத்தருடைய கையில் அடங்கிரு. கத்தருடைய வல்லமையில் கருத்தில் இரு. ஊழியக்காரர்கள் கையில் இருக்கிறாங்க வசனம் சொல்லுது. தூதர்கள் கத்தருடைய கருத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுது வசனம். கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கத்தருடைய கையில் இருக்கிறாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நில்லு. அவருடைய கையை தாண்டி பாதாளம் வர முடியாது. அவருடைய கையை தாண்டி சூனியம் வர முடியாது. அவருடைய கையை தாண்டி எந்த சத்துரும் வர முடியாது. கைக்குள்ளே இது. அவருடைய கைக்குள்ளே உள்ள ஆடுகளாயிரு. கையில் உள்ள ஆடுகளாயிரு. நல்ல மேய்ப்பனுடைய கைக்குள்ளே இரு. கர்த்தருடைய கைக்குள்ளே இரு. அவர் உன்னை பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, வலது பக்கத்தில் நீளாக இருக்கிறார். கர்த்தர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்னா, பிச்சைக்கார மாதிரி உண்மையாக செபிக்கிறான்ல அவனுக்கு பாதுகாப்பு. தூதம் வரான். இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சி என்னாச்சு? இவனுக்கு உடம்பெத வேணும். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, காப்பி இல்லை, டீ இல்லை, சோறு இல்லை. நல்லா இருக்கியாப்பா? ஆண்டு கேட்கத்தா இல்லை. நான் கிடக்கிற நாயின் போயிட்டேங்க. ஆனால் அவன் தேவன் அறிவான். அவன் தேவன் அவனை அறிகிறார். அவனை கேட்ட உனக்கு யார் இருக்காங்க? அப்போ எனக்கு ஒருத்தர் தாங்க தேவன். ஆண்டவர் போய் அந்த ஊரில் உனக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா ஆண்டவர்னு கேட்டால், அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து அவன் தான் என் சொந்தக்காரன் அவர் சொல்லுவார். என் நேசர் என்னுடையவர்,
நான் என் நேசருடையவன். அழகா பேசுகிறான். இவன் இறந்தவனே யார் வரா? இன்றைக்கி உலகத்தில் இறந்தாங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க, டாக்டர் வருவாங்க, ஹார்ட் பீட் வச்சு பார்ப்பாங்க, சூடு இருக்குதா பார்ப்பாங்க. அவனுக்கு யாரும் சூடு பார்த்தாங்களா? பல்ஸ் பார்த்தாங்களா? நரம்பு துடிக்கு தான் பார்த்தாங்களா? ஹார்ட் பீட் பார்த்தாங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணாங்களா? ஒன்றும் டெஸ்ட் இல்லை. கர்த்தர் தான் பிளட் டெஸ்ட், கர்த்தர் தான் எல்லாம். ஸோ இவன் இறந்தான். தூதன் வந்தான். அவன் ஆன்மாவை கொண்டு போய் 2ஆம் வானத்துக்குள்ளே ஆபிரகாம் மடியில் படுக்க வச்சான். நாய் என்னது? பரதேசி நாய். மனுஷருடைய பார்வையில் பரதேசி நாய், கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவன். சொல்லுங்கள், உண்மையுள்ளவன். ஐயோ, நீங்கள் சொல்லாட்ட கூட இதை கேட்குற மாதிரி வெளியே இருக்க ஜனங்கள்லாம் சத்தத்தை உண்மையுள்ளவன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லலைன்னா கூட கல்லுகள் கூப்பிடும். ஆமாம், நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும். பிள்ளைகள்லாம் ஓசனா, தாவீது குமாரனுக்கு ஓசனா, இயேசு கழுத மேலே போகும்போது சத்தம் போட்டாங்க. சீசன், ஏய் வாய் மூடுங்களா, பேசாமல் நான் ஓசனை கத்துறீங்க, ஓசனை கத்த வாய் மூடு. உடனே ஆண்டவர் சொன்னார், ஏய் அந்த பிள்ளைகள் வாயை அடைக்காதீங்க. நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும். குரோம்பேட்டை கூப்பிடாவிட்டால் அமெரிக்கா கூப்பிடும். குரோம்பேட்டை கூப்பிடாவிட்டால் ஜெர்மனி கூப்பிடும். அநேகர் கேட்குற அத்தனை பேரும் இயேசு வாழ்க, பரதேசி நாய்களை கையில் வைத்திருக்கிற இயேசு வாழ்க. ஆமேன். தூதம் கொண்டு போனா ஒரு வீட்டில் மறிச்சாங்க. அந்த மறித்த பிறகு அந்த வீட்டில் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா செத்தார், ஜோமணி சொல்லுங்கள். அவர் சர்ச்சுக்கெல்லாம் வருவார், கொஞ்சம் அப்பப்போ கெட்ட வார்த்தை திட்டுவார். ஏதோ சர்ச்சுக்கு போய் உட்காருவார், பைபிளை தூக்கிட்டு போவார், அப்புறம் பைபிளை தட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போவார். ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு தெரியாது. செத்துட்டார். 15 நாள் ஆச்சு. நான் போய் பார்க்குறேன். என்னை கேட்குறாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், எங்கள் அப்பா பரலோகம் போயிட்டாரா, நரகத்துக்கு போயிட்டாரா, அதுக்கு பாஸ்டர் வேணுமா? அவங்களுக்கு தெரியாது, போயிருக்க மாட்டான்னு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? பார்க்குறவங்களுக்கே தெரியும். போவானா போக மாட்டேன். பாஸ்ட் அதுக்குன்னு போய் நான் ஒரு 10 நாள் உபவாசம் பண்ணணுமா, அவர் நரகத்துக்கு போயிட்டார் நான் சொல்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் உபவாசம் எடுக்க வேணும் அவசியம் இல்லை. ஒருத்தன் போவானா போக மாட்டானான்ட்டு அவனுடைய வாழ்நாட்களில் எப்படி கர்த்தரை தேடுறாங்களோ, எப்படி செபிக்கிறாங்களோ, எப்படி உண்மையில் இருக்காங்களோ, எப்படி கர்த்தரை நேசிக்கிறாங்களோ, எப்படி வேதத்தை வாசிக்கிறாங்களோ, எப்படி கர்த்தர் சமூகத்துக்கு வந்து போகிறாங்களோ, எப்படி இருக்கிறத வச்சே நாம்ளே ஓரளவு சொல்லலாம். இது சேர்த்துச்சுன்னா நிச்சயமாக பரலோகம் போயிருக்கோம், இது சேர்த்துச்சுன்னா நிச்சயமாக நரகத்துக்கு போயிருக்கோன்றதை பூமியிலே கணக்கு பண்ணிடலாம். அதுக்கு பாஸ்டர் போய் உபவாசம் சாவாத வரைக்கும் உபவாசம் பண்ண சொல்கிற பரவாயில்ல. உயிரோடு இருக்க மாதிரி என் அப்பாவுக்கு உபவாசம் எங்கள் பாஸ்டர், அவர் ஏன் பரலோகம் போகணும், 15 நாள் கூட உட்காந்து வசனம் சொல்லி கொடுத்து சத்தியம் கொடுத்து எப்படியா பரலோகம் கொஞ்சம் ட்ரை பண்ணி உப்பேற்றிட்டுருக்கான். அது செத்த பிறகு பாஸ்டர் ஜெர்மன் பாஸ்டர் எங்கள் அப்பா பரலோகம் இருக்கணும், போய் ரோட்டில் உருள் போ, அப்பா பரலோகம் என்ன செய்யப்போ, ரோட்டில் போய் உங்கள் அப்பா பேசுகிற ரோட்டில் போய் சர்ற இழுத்துட்டு போ, உடம்பெல்லாம் இழுத்துட்டு போ. சத்தியமாக போகாது. செத்த சிங்கத்தை விட உயிரோட நாய் வாசி. உங்க அப்பா போகலையா, உங்க அப்பா போன பாதையில் நீங்க போகாதீங்க. நீங்களாவது ஒழுங்கா வாழ்ந்து நீங்க செத்த பிறகு இன்னொருத்தர் என்ன ஃபாஸ்டிங் சொல்லி அவங்க இந்த அம்மா பல்லத்துக்கு போனாங்க இல்லையா பாஸ்டர் சொல்லு கேட்டு சொல்லுங்க. ஜோசியம் கேட்காதீங்க. பல்லவராட்சி ஜோசியை கேட்குற இடம் இல்லை.
பரலோகத்து போது நரகத்துக்கு போது ஜோசியக்காரன் போய் கேட்கக்கூடாது. பரலோகத்து போகிறது நரகத்து போகிறது நான் எப்படி உத்தமனா வாழ்ந்தேனோ அதை பொறுத்து தான் இருக்குது. யாரு முன்னே கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணு கூட்டத்துக்கு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போகணும்னு நினச்சா வர போகிற, போக வேணாம் நினச்சா இருக்க போகிற வீட்டில் இரு. பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சா உனக்கு ஜெபம் தேவை. பரலோகம் வேணும்னு நினச்சா ஜெபம் தேவையில்லை. பரலோகம் வேணும்னு நினச்சா பைபிள் தேவை. பரலோகம் வேணும்னு சொன்னால் பைபிள் தேவையில்லை. பரலோகம் வேணும்னு நினச்சா பிரசங்கம் தேவை. பரலோகம் வேணும்னு நினச்சா பிரசங்கம் தேவையில்லை. பரலோகம் வேணும்னு நினச்சா ஆராதனை தேவை. பரலோகம் வேண்டாம்னு நினச்சா ஆராதனை தேவையில்லை. நீ தான் டிசைட் பண்ணணும். லோத்து ஆபிரகாம் டிசைட் பண்ணிக்கணும். நான் கர்த்தரோடு போகிறேன்னா நான் சோதோமோட போகிறேனான்னு இது லோத்துக்கும் ஆபிரகாமும் டிசைட் பண்ணணும். கூட்டத்துக்கு வானா ஈன்னு பல்ல கடிக்கிறாங்கன்னா பிசாசு இருக்குது உள்ளேன்னு அர்த்தம். பிசாசு இருக்கிறவங்க கூட்டத்துக்கு வரும்போது கூட்டா நர நரன்னு பல்ல கடிப்பாங்க. அப்பே தெரிஞ்சு பேய் இருக்குது, நீ பிசாம வீட்லேயே உட்காந்துக்கோ. அங்கே வந்து பல்ல கடிக்கிறது, வீட்லேயே பல்ல கடிச்சு உட்காந்துக்கோ. அல்லேலூயா. தெரியாது எத்தனை பேர் பல்ல கடிச்சிங்களோ தெரியாது. கத்துனா பார்க்கணும் எது சிங்கமோ எது நாயோன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பல்ல கடிக்கும் சர்ச்சுக்கு வரியவா அப்படி பல்ல கடிச்சாங்கன்னா சிங்கம் சாவ போகுதுன்னு அர்த்தம். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு ஆட்டுக்குட்டி போல வரணும். ஆமென். என்னாச்சு? 2 பேர் செத்தாங்க. அப்புறம் வாசிங்க. ஐஸ்வர்யவானும் மரித்து என் தூதம் வரல. வர வேண்டியது. பிரியாணி போட்டாங்கல்ல சர்ச்சில், 1000 பேருக்கு பிரியாணி போட்டாங்கல்ல, மட்டன் பிரியாணி போட்டாங்கல்ல, தூதம் வந்திருக்காங்கல்ல. ஆண்டவர் தூதன் அனுப்பி அவன் பிரியாணி போட்டாங்கயா, அவன் புல்பீட் வாங்கி கொடுத்தாயா, ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தாயா, மைக் வாங்கி கொடுத்தாயா. அவனை போய் இன்னைக்கு கூப்பிட்டு வான்ட்டு தூதனை கத்தனை அனுப்பிடலாம்ல. அமிச்சாரா? ஏன் அனுப்பல? ரேஞ்சில் அனுக்கிறார் அவர். என்ன செய்கிறாரு? நாங்கள் அப்போ இந்த ரேஞ்ச் இல்லை, எங்கள் ரேஞ்சே வேறு. இப்போலாம் சர்ச்சுக்கு வர மாட்டோம். அந்த ரேஞ்ச் மாறிடுச்சு. சாகிற வரைக்கும் நாய்க்குட்டி போல தாழ்த்தினா கத்தர் தான் நமக்கு ரேஞ்சாக இருப்பார். என் ரேஞ்சு வேறன்னு சொல்லிட்டா கத்தரை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னு அர்த்தம். கத்தரோடு இருக்கிற மாதிரி ரேஞ்சு பார்க்க மாட்டான். கத்தர் வேண்டான்னு சொல்கிறவன் என் ரேஞ்சு வேறு. லோத்துக்கு ரேஞ்சு வேறு, அவன் கத்தரோடு இருக்கிறான். இப்போ ரேஞ்சு வேறான பிறகு சாவு எடுக்கிறதுக்கு யார் வரல? தேவத்துணி இவனுக்கு வந்தான், அவனுக்கு வரல. அவனுக்கு என்னென்ன வந்திருக்கும்? அந்த சபையில் பெரிய முக்கியமான தர்மகர்த்தா இல்லையா? என்னென்ன வந்திருக்கும்? 1000 பாஸ்டர் வந்திருப்பார். என்ன வந்திருப்பாங்க? மாயத்தை சொல்லுங்க, உங்கள் இறுதியும் குத்துனா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லிவிடுங்க. 1000 பாஸ்டர் வந்திருப்பார். அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், அன்பு பாஸ்டர் தெரியும், மார்க் பாஸ்டர் தெரியும், எல்லாம் வந்துச்சு வரிசையா. அந்தவனுக்கெல்லாம் காணிக்க கொடுக்குறோம்ல, வரும் எல்லாம் வந்து காணிக்க மாற்றுக்காக இருந்தாங்க. எல்லா பாஸ்டரும் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தர்மகர்த்தா. அந்த கோயிலுக்கு ஒரு பில்பெட்டி, இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பீக்கரு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாருக்கும் பிரியாணி, பர்த்டே வந்தால் பிரியாணி, கல்யாண நாள் வந்தால் பிரியாணி. ஓஹோ, தர்மகர்த்தா. 1000 பாஸ்டர் வந்துட்டாங்க. இவர் ஒரு நாள் சர்ச்சைக்கு போக மாட்டார். ஒரு 10,000 அனுப்பி பிரியாணி போடுப்போ. எல்லாம் வந்துட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டாங்க, வந்துட்டான். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? வாழ்ந்தால் அந்த மனிதனை போல வாழணும். என்ன அடக்காரன்னு, என்ன ஒரு மகிமை. 1000 பாஸ்ட் பண்ணிட்டாங்க. மகிமையாது மகிமை. ஐயோ என்ன மகிமை பாஸ்டர், நீங்கள் வராமல் போயிட்டீங்க பாஸ்டர். இந்த சாவுக்கு, அந்த தாத்தா சாவுக்கு, அந்த பாட்டி சாவுக்கு இத்தனை பாஸ்டரும் வந்துட்டாங்க பாஸ்டர். அப்படியா? இயேசு வந்தாரா?
அதுதான் தெரியாது பாஸ்டர். 1000 பாஸ்டர் வரலாங்க. அந்த ஐசியூனுக்கு எத்தனை பாஸ்டர் வந்தார்? எத்தனை பாஸ்டர் வந்தாங்க? இந்த பரதேசி நாய் செத்து இருக்குது. ஒரு பாசம் இல்லை. அவனும் சர்ச்சுக்கு போகிறான், அவனும் ஆபிரகாமை கூப்பிடுறான். காசு கொடுத்தா 10 பேர் வருவான். இயேசுவை நேசிச்சா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. காசு கொடுக்குறானா நல்ல நல்ல விசுவாசி. சிந்திச்சு பாருங்க. ரேஞ்சு பேசினீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. தாழ்மையில் நினைத்தவரை, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும் பொழுது. தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். பாடுறோமா இல்லையா? தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். தாழ்மையாக ஆபிரகாம் இருந்து அந்த 318 பேரோட கர்த்தர் வந்து ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு ஆபோசனம் கொடுத்தாரு, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. சோதம் ராஜா கொள்ளையடித்த பொருள்லாம் கொடுத்த பிறகு வாங்க மாட்டேன்னு சொன்னான். சுத்தமான மனுஷன், லஞ்சம் வாங்காத மனுஷன் ஆபிரகாம். கர்த்தர் அவனை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இந்த லாசு செத்தப்பது போது 40 வருஷம் சர்ச்சுக்கு போகிறான். அடக்க மாட்டதுக்கு ஒரு பாஸ்டர் வரல, விசுவாசி வரல. நார்த் ரோட்டில் எலி கடிக்குது, பெருச்சாது கடிக்குது, நாற்றம் பிடுங்குது, பயங்கரமான நாற்றம் ரோடெல்லாம். அந்த ஐசியூ என்ன செய்கிறான்? ஒரு பெரிய ஆளாச்சே, ட்ரிங் ட்ரிங்னு அடித்தார். ஃபோன் அடிச்சு, முனிசிபாலிட்டியா? நான் தான் இன்னும் நான் சிங்கம் பேசுகிறேன், நான் சிங்கம், இந்த ஊருக்கு தலைவர், நான் பேசுகிறேன். என் வீட்டு வாசலில் ஒருத்தன் நாரி கிடக்கிறான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே சர்ச்சுக்கு தான் வரான், அவன் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. நாரிட்டு கிடக்குது, வாதம் வந்துடும், ஊரில் வியாதி வந்துடும், வைரஸ் பரவிடும், தூக்கிடுமாடா அப்படின்னு அடித்தான் ஃபோனு. அடித்த ஃபோன், டேய் சிங்கம் ஃபோன் அடிக்குதுடா. முனிசிபாலிட்டி வந்துச்சு. முனிசிபாலிட்டி மேலே தூக்கி போட்டு கூட போயிட்டாங்க பாடியை. எங்கே போட்டிருப்பான்? எங்கே குப்பைகள் எரிக்கிறாங்களோ பாடி தூக்கி போட்டு, நாயை தூக்கி போட்டேன்ட்டு அவன் சொல்லியிருப்பான் சிங்கத்துக்கிட்ட. போயிட்டு வந்து, சார் முடிச்சிட்டேன் சார், இந்த 1000 ரூபா வச்சுக்கோ கவரில். முனிசிபாலிட்டிக்காரனுக்கு ஒரு 1000 ரூபா, கமிஷனருக்கு ஒரு 1000 ரூபா. ரொம்ப சந்தோஷம். உட்காந்து ஒரு வாய் கஞ்சி ஊற்ற தெரியல, வாசல் உட்காந்துருக்க சொந்த சகோதரனுக்கு கஞ்சி ஊற்ற தெரியல, 2 மீன் வாங்கி சாப்பிட்டா ஒரு மீனை கொடுக்க தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க தெரியல. இயேசுவே இயேசுவேன்னு கத்தி என்ன புண்ணியம்? ஆண்டவரே ஆண்டவரே கத்தி என்ன புண்ணியம்? சிங்க போல வாழ்ந்தாய், உன் வாசல பாவமா இருக்க நாய் போல இருக்கிறவன் சீன் ஓச்சு ஃபோன் அடிச்சு தூக்கி போட்ட. ஏன்னா ஒரு ரேஞ்சு வேற. நம்மள எத்தனை பேர் பெரும் பிடிச்சவங்கள வாழ்றோம் தெரியல. தாழ்மையான ஆபிரகாமோட கர்த்தர் போய் 318 நாய்களை வச்சு தான் சிங்கங்களை அடித்து காலி பண்ணி லோத்தை விடுதலாக்கி வந்த பிறகு கர்த்தர் சொன்னார், டேய் நீ நாயாக தெரியலாம் மற்றவங்களுக்கு, நான் தான் உனக்கு மகா பெரிய பலன், நான் தான் உனக்கு கேடகம். நாய்களுக்கு பரதேசிகள் யாரும் இல்லைன்னு நினைக்காத, பரதேசிகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நான் உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா.
ஒடுக்கப்பட்டவர்கள், நியாயமில்லை கிடைக்காம போனவங்க, நொந்து போனவங்க, நூலானவங்க, வேண்டாமல் சமூகத்தில் தள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக மாறுறார். எந்த சிங்கமும் இந்த நாயை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாது. சபையில் நம்ம நாய்களை போல எப்படி நாய்க்குட்டி தான் ஆண்டவரையும் தாழ்த்தி ஜெபமானால் அப்படிப்பட்ட விசுவாசியை பாதாளமோ நரகமோ அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள முடியாது. ஏன் சர்ச்சுக்குவான்னு பாஸ்டர் சொல்கிறேன்னா, பாதாளம் ஒன்று மேற்கொள்ளக்கூடாது, பிசாசு உன்னை மேற்கொள்ளக்கூடாது, வியாதி உன்னை மேற்கொள்ளக்கூடாது, பலவீனம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. மரணம் உன்னை சந்திக்கும் போது தூதன் வந்து உன்னை எடுக்கணும். பாஸ்டர் வர்றாரு இல்லையே, தூதன் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னாச்சு? தேக்கு மரத்தில் பெட்டி, தேக்கு மரத்து பெட்டி எவ்வளோ ரேட்டு? 15,000 20,000 குறைஞ்சது அந்த காலத்தில். தேக்கு மரத்தில் பெட்டி. அப்புறம் சூப்பரான கீழ்பாக் சிமெட்ரியில் போய் தினகரன் குடும்பம் அடக்கம் பண்ணாங்களே, காஸ்ட்லியான சிமெட்ரி. அந்த கல்லத்திட்டம் ஒரு கல்லறைக்கு இடம் வேணும்னா 4 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா தினகரனுடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ண முடியும். வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ 16 கோடி 20 கோடிக்கு தன் குடும்பத்துக்கு கல்லறை வாங்கி வச்சுருக்கான். அங்கே சிமெண்ட் போட்டு உள்ள கிரானைட் போட்டு மார்பிள் ஸ்டோன் போட்டு ரெடியாக வச்சுருக்குது. அடக்காரனைக்கு 10,000 5,000 ஜனங்க, பாஸ்டர்ஸ் மட்டும் 1000 பேர். ரோடெல்லாம் பாட்டு, பூ மாலைகள் உதிர்து, பட்டாசு வெடிக்குது, பெரிய கூட்டம். வீட்டில் அடக்காரன் 1000 பேர் சாட்சி கொடுக்குறான். ஐயா அப்படிப்பட்டவர், ஐயா இப்படிப்பட்டவராக்கும், நல்லவராக்கும், இப்போ வல்லவராக்கும், கிருபை உள்ளவர், நல்லவர், அன்பு உள்ளவர், தாழ்மை உள்ளவர். டேய், ரோட்டில் இருக்கிற நாய் மாதிரி எத்தி ஓச்சிடா, என்ன அன்பு உள்ளவர்? மாயமதமான சாட்சி, பொய் சாட்சிகள். அங்கே போய் அடக்காரன்னு கல்லறையில் நிற்கிறது கூட இல்லை. பாஸ்டர் பாஸ்டர் கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நிற்கிறது கூட இல்லை, 1 இன்ச்சு கூட இல்லை. ஓ, எல்லாம் சூப்பர். கொஞ்சம் கீழே வாசிங்க. 23ஆம் வசனம். கீழே தேக்கு மரம், அருமையான பள்ளம், 1000 பேர் வந்திருக்காங்க பாஸ்டர்ஸு. அடக்காரன்னு மகிமையாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் லைட் என்ன, பாட்டு என்ன, ஏமாச்சானே வந்து பாடினாங்களா. ஆனால் ஆளு செத்த சிங்கண்டா. செத்த சிங்கத்துக்கு இவ்வளோ கௌரவம், செத்த சிங்கத்துக்கு இவ்வளோ சாட்சி, செத்த சிங்கத்துக்கு 1000 பாஸ்டர். இவன் எங்கே இருக்கான் தெரியுமா? இப்போ நெக்ஸ்ட் வாசனம், பாதாளத்தில் இருக்கிறான். நீங்களும் நானும் ரேஞ்சு பார்த்தோன்னா, ரேஞ்சு பேசணுன்னா, அவெல்லாம் அப்போ சர்ச்சுக்கு வந்தேன், இப்போ தான் அப்படி நான் என் ரேஞ்சு மாதிரி சர்ச்சுக்குள்ள கால் வைக்கணும். யார் தெரியுமா? மகாராஜா, மைசூர் மகாராஜா. வச்சு அப்படியே இரு, சிங்கம் மாதிரி பேசு, ரேஞ்சிலே இரு. கத்த தாழ்மை இவனுக்கு கிருபை அளிக்கிறார். கத்தருக்கு முன்னாடி ரேஞ்சு பேசாத, கத்தருக்கு முன்னாடி திமிரா பேசக்கூடாது, கத்தருக்கு முன்னாடி பெருமையாக பேசக்கூடாது. என் ரேஞ்சு என்ன தெரியுமா? பேசாத பேசாத. உன் மூச்சு அவர் கையில் இருக்குது, உன் பேச்சு அவர் கையில் இருக்குது, ஹார்ட் பீட் அவர் கையில் இருக்குது. உயிரை கொடுத்தவர் அவர், சுவாசத்தை கொடுத்தவர் அவர், புத்தியை கொடுத்தவர் அவர். ஒரே நாளில் பைத்தியம் பிடிச்சி ரோடு சுற்றணும்னு நான் பார்த்துருக்கேன். நல்ல ஆஃபீஸர் ஒருத்தர், ஐஏஎஸ் படித்தது ஆந்திராவில். ரொம்ப திட்டுவார் அவங்க மனைவியை. சர்ச்சுக்கா போகிற, உடைச்சுவான், கழுத்தை உடைச்சி கையில் கொடுத்துருவேன். சர்ச்சுக்கு என்ன சர்ச்சு? அவர் இயேசு அறிவார், அவர் சத்தியம் சொல்லியிருக்காங்க பாஸ்டர்ஸு. அப்படி ஆகிடும், இப்படி பாடும். நீ சர்ச்சுக்கு போன பாரு, என்ன அவரை பாரு, என்ன அவரை பாரு. நீ நாய் கொடுத்துட்டு போய் சேர்ந்த, நான் பாரு நான் அவரை பயங்கரமாக பேசினார். ஒரு நாள் சபையிலேருந்து அழுதாங்க.
அங்கெல்லாம் ஜெபிச்சேன் அந்த அம்மாவுக்காக. நாய்மா நடத்துகிறான் என் புருஷன், பல்ல கடிக்கிறான், திட்டுறான். இன்னாடி சர்ச்சை உனக்கு, இன்னாடி சர்ச்சை திட்டுறான். ஆண்டவரே, இந்த நாய்க்குட்டிக்கு இறங்காண்டவரே, அந்த சிங்கம் கட்சிக்குது இறங்காண்டவரே. ஒரு 3 மாதம் கழித்து ரோடு சுற்றினார். பிரெயினில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. பிரெயினில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஆகி அதில் கிருமிகள் உள்ள போயிடுச்சு. என்ன இன்ஜெக்ஷன் ஐசியூ போட்டாலும் சுகமாகவே இல்லை. மரித்து போனார். நீ கரெக்டாரு, டெல்லிக்கு மகாராஜா பாரு, திமிர் பேசாத, கர்ஜிக்காத, சிங்கம்பல உருன்னு பண்ணாத, நாயை கத்தர் காப்பாற்றிடுவார். ஹலோ, தாழ்மை இல்லவனை கத்த தூக்கி எடுத்துவார். நம்மை தாழ்த்துவோமாக, கத்தருக்கு முன்னாடி தாழ்த்துவோமாக. கத்தர் இல்லாவிட்டா நான் எப்பயோ நான் இறந்துருப்பேன். 5 தடவை நான் செத்து பொழைச்சுவேன். என்னை இன்னும் உயிரோடு வச்சுக்க. இன்னும் என் மூச்சு ஓடுது, இன்னும் என் ஹார்ட் ஓடுது. எவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், செத்தெல்லாம் கூட உபவாசம் எடுத்திருக்கேன். ஆனால் உயிர் போக மாட்டேங்குது. என் நாய் மேலே கத்த இறக்கமாக இருக்கிறார். திமிரில் ஆடினது கிடையாது. இன்றைக்கி நேற்று ஒரு சர்ச்சுக்கு போன பாஸ்டர், அன்றைக்கி இருக்க மாதிரி தான் இன்றைக்கி இருக்கேன் பாஸ்டர். கார் இல்லையே, கார் வாங்கலையா? வாடகை காரில் தான் வந்தேன். என்ன பாஸ்டர், என் ரேஞ்ச் இப்படி இருக்கட்டும். செத்த சிங்கத்தை பார்க்கணும், உயிருள்ள நாய் வாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழவாசிங்க. பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தூரத்திலே ஆபிரகாமையும் லாசருவையும், லாசருவின் வார்த்தை தெளிவாக வாசிங்க, லாசருவையும் கண்டான். அதற்கு அப்பொழுது அவன், தகப்பன் நல்லா விடாமல் வாசிக்கணும். என்ன ரெக்கார்டிங் ஆகுது, விட்டு விட்டு ஒன்றும் மைக் எடுத்தே வாசிங்க, தப்பு கிடையாது. தகப்பனாகி ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. ஐயா, வாசலில் வேதனைப்பட்டானையா? ஐயோ, சோறு கொடுங்க கேட்டேனே, தண்ணி கொடுங்க கேட்டேனே. நெஞ்சில் தண்ணி இல்லையே, ஈவு இல்லையே, இலக்கு இல்லையே. பூஸ்கல்ல உதச்சி பதேசினாய ஓடான் தோத்துனியே. இப்போ கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நாக்கில் ஊத்துறியான். ஏன் உனக்கு கீழே தேக்கு மரத்தில் செஞ்சாங்கள்ல, அவங்க வந்து ஊற்ற வேண்டியதானே? 1000 பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணாங்கல்ல, அவன் வந்து ஊற்ற வேண்டியதானே? ஹலோ, ஊற்ற வேண்டியதானே? 1000 பாஸ்டர் எங்கே போனாங்க? கீழ்பாக் சிமெட்ரி எங்கே போச்சு? தேக்கு மர பெட்டி எங்கே போச்சு? 10 லட்சம் பேர் சந்தன மர பெட்டி போட வச்சு அடக்கம் பண்ண சந்தன மர வாசனை எங்கே? தேக்கு மர வாசனை எங்கே? ரோஜா பூ வாசனை எங்கே? செத்த 1000 பேர் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற சாரன் ரோஜா வரல, லீலி புஷ்பம் உனக்குள்ளே வரல. நீ இயேசுவோட வாழலை. அடக்கம் பணத்தை வச்சு பண்ணிக்கலாம். பணம் இல்லாமல் ஒரு 10 ரூபாய் செலவு இல்லாமல் முனிசிபாலிட்டியை தூக்கி போட்டவனே கர்த்தர் படியை தூக்கி வச்சுட்டார். இருக்கிறீங்களா? இருந்தால் ஏரியா சொல்லுங்க. இங்கே தான் இருக்கிறீங்கன்னா ஏரியா சொல்லுங்க. ஆழ்மை இல்லவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வயிற்றில் தான்ப்பா இயேசு பிறப்பான்னு மரியாதைக்கு தேவத்துன்னு சொன்னான். அப்படியே ஆகட்டும், இந்த அடிமைக்கு அப்படியே ஆகட்டும். ஐயோ, கண்ணியாச்சு, நான் கற்பவதியாகனா, கல்யாணம் பண்ணாமல் புள்ளி வயிற்றில் சுமந்தா ஊர் என்ன சொல்லும்? துண்டா வெட்டிட்டோம். இந்த நாய் போல என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு மரியாதை ஒப்பு கொடுத்தா இயேசு பிறந்தா. ஹல்லேலூயா. நாய் மாறி தாழ்த்துற ஒரு மரியாள், நாய் மாறி தாழ்த்தின ஒரு அண்ணாள், நாய் மாறி தாழ்த்தின ஒரு மோசே. அரண்மனை வாழ்ந்த மோசே பாவ இன்பம் வேணாம் என்று வெளியே வந்தான். நாய் மாறி தன்னை தாழ்த்தினான்.
நாய் மாதிரி தாழ்த்தின ஒரு இயேசு பிதாவை என் சித்தத்தின்படியில் முடி சித்தத்தின்படி ஆக்களும் தாழ்த்தினார். பிதா அவனை எழுப்பினார். நம்மை தாழ்த்துவோமானால் எத்தனை பேர் அடக்கம் பண்ண வராங்கிறது பிரச்சனை கிடையாது. தூதம் வந்தானா, இயேசு வந்தாரா, தூதம் வந்தானா? 1000 பாஸ்டர் வரதை விட ஒரு தூதம் வர்றது பெருசா? ஒரு தூதன் வர்றதை விட 1000 பாஸ்டர் வர்றது பெருசா? சாவில் கூட கௌரவம் வேணுமா? என்ன வேணும்? செத்தாலும் இப்படி சாகணும், செத்தாலும் கௌரவமாக இருக்கணும். கௌரவத்தோடு பண்ணலாம் சார். மனுஷன் செத்தம் 1000 பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணணும், 10,000 பேர் வரணும், கேர் ஆஃப் முனிசிபாலிட்டி ஆகக்கூடாது. தூதம் வந்தானா? இயேசு வந்தாரா? தூதம் வந்தானா? நம்முடைய இதே கர்த்தர் தொடுவாராக. இந்த ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த நாய்கள் கூட்டம் ஓடி போய் ஜெயித்து பெற்ற பிறகு கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து 15:1 ஆதியாகமம் 15:1 வாசிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு வார்த்தை ஆபிரகாம் உண்டாக்கி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு காப்பாற்றிட்டு வந்துட்டான். வந்த பிறகு 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணாங்க. லோத்து வீட்டுக்கு போய் தரிசனம் ஆகலை. பரதேசி நாய் வீட்டுக்கு தான் கர்த்தரும் தூதனும் வராங்க. 2 விதமான காரியம் சொன்னாங்க. ஒன்று, இந்த ஈசாக்கு பிறப்பான்ற செய்தி நம்பர் 1. அதை பெருசாக மாற்றிக்க விரும்பல. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் ஈசாக்கு. ஒரே வருஷத்தில் 8-9 மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் 2வது நியூஸு கர்த்தர் சொல்கிறாரு, சோதோம் குமார பக்கம் நான் போகிறேன். சோதோம் குமாரோடைய பாவிகள் துன்மார்க்க அந்த அக்கிரமத்தினால அதை எரிக்க போனேன். இப்போ ஆபிரகாம் போய் 312 பேரை கொண்டு போய் காப்பாற்றினா இல்லை, ஒரு தடவை தான் காப்பாற்ற முடியும். திமிர் பிடிச்சவொடனே ஒரு தடவை தான் காப்பாற்ற முடியும். பாவம்னு இறங்கி போய் காப்பாற்றிட்டு வந்தான் ஆபிரகாம். ஆனாலும் அதை காப்பாற்றிட்டு வந்த பிறகு என்ன பண்ணிருக்கணும்? 14ஆம் அதிகாரத்தில் காப்பாற்றிட்டு வந்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாமை மன்னிச்சிருப்பா, இப்படி துரோகம் பண்ணிட்டு சோதனை போயிட்ட பிறகு நீ பரதேசி நாயின்னு சொன்னேன். இந்த பரதேசி நாயை வச்சு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, நான் உன்னோடையே வந்துடுறேன்ட்டு லோத்து என்ன பண்ணிருக்கலாம்? வந்துருக்கலாம்ல. அந்த கொழுப்பு போதா அவனுக்கு. இவ்வளோ வாங்கி திட்டு வாங்கி அடி வாங்கி அவ்வளோ விடுதலை. ஆபிரகாம் போய் அன்பு காட்டி சத்துருவை நேசித்து உதவி செய்ய கூட, என் ஊரில் நான் இருக்கிறேன், நான் என் ஊரில், அது என் ஊர், என் சொந்தக்காரங்க இருக்குங்க, அது என் ஊர், என் ரத்தம் அங்கே தான் ஓடுது, என் மூச்சு அங்கே தான் ஓடுது, என் பேச்சு அங்கே தான் ஓடுது. ஒருத்தர் அந்த காலத்தில் ஒரு சினிமா போட்டாங்களாம். சினிமாவில் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் சினிமா. சொன்னாங்க, இந்த பொண்ணுடைய அம்மா செத்து போச்சு. செத்துப்போன அம்மா என்ன செய்யுமா, இந்த வாயில் ஊதுற ஒரு தலையணை வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பஞ்சு வெத்த வச்சுருக்க மாதிரி ட்ரெயினில் போகும்போது ஃபோன் ஊதுனா தலையணை ஆகிடும். அந்த அம்மா வச்சிருக்கோம். அந்த அம்மா செத்து போச்சு. இந்த பொண்ணு எடுத்து என்ன பண்ணிச்சுன்னா தலைநீர் கூடிய வச்சுக்குமா, படுக்கும்போது வச்சுக்குமா, போகும்போது வச்சுக்குமா. அப்பா கேட்டேன்னா, என்னம்மா தலை நீ கூடிய வச்சுருக்கிய, அது தலை நீ வச்சு படுக்கிற. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா, இது எங்கள் அம்மா ஊதுன காற்று. என்ன காற்று? எங்கள் அம்மாவுடைய மூச்சு இதில் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய மூச்சு, அது காற்று, எங்கள் அம்மா காற்று அதில் இருக்குது. அதில் தான் படுப்பேன், தண்ணி கையில் தான் வச்சுப்பேன். ஸ்கூலுக்கு போனால் கூட தண்ணியை கொண்டு போயிருப்பான். எங்கள் அம்மா மூச்சு. சிலருக்கு ஊரில் தான் மூச்சு இருக்கும்,
தலையில் மூச்சு இருக்க மாதிரி, அம்மா செத்தாலும் அம்மா மூச்சு தலைக்குள்ளே இருக்க மாதிரி அந்த ஊருக்கு போனால் தான் மூச்சு வரும். அந்த ஊருக்கு போனால் தான் ஆக்சிஜன் பேச்சு சோத்திரம் அலையிலையோ வரும். இந்த ஊருக்கு வந்து அதெல்லாம் புஷும் போயிடும் காற்று. இந்த ஊருக்கு வந்தால் உற்சாகம் போயிடும். ஏன்னா அம்மா காற்று போயிடுச்சு. என்ன காட்சி? அது அம்மா ஊர், அம்மா காற்று. இந்த ஊருக்கு வந்தால் சிஸ்டர் காற்று போயிடுச்சு. சோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர். சோத்திரம் யாருக்குன்னு சோத்திரம் பண்ண? எங்கள் அம்மா காற்று போயிடுச்சு. அந்த அம்மா ஊருக்கு போனால் காற்று வந்துடும். இயேசு சாமி காற்று உள்ளே இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் உன் சத்தம் வேறு மாதிரி இருக்கும். உன்கிட்ட இயேசு காற்று இருக்கா? பரிசுத்த ஆவியான காற்று இருக்குதா? அம்மா காற்று இருக்குதா? ஊர் காற்று இருக்குதா? புடியந்தோப்பு காற்று இருக்குதா? என்ன காற்று வச்சுக்கிறீங்க? சுந்தர் பேர் உங்களுக்கு என்ன மாத்தூர் காற்று இருக்குதா இல்லை பரிசுத்த ஆவி காற்று இருக்குதா? எத்தனை பேருக்கு திண்ணிமலை காற்று இருக்குது? திண்ணிமலை காற்று தான் ஓடுது. ஆண்டவரே அங்கே போனால் அந்நிய பாஷை வரும், இங்கே வந்த புஷு போயிட்டு காற்று. பிசாசு எல்லாம் பிசாசு துரத்து. அந்த காற்று கருப்பு காற்று கருப்பணம் போ. ஆவியானவருடைய காற்று வரட்டும். பெரும் முழக்கத்தை போல கத்தர் இறங்குவாராக. பழந்தண்டத காற்று திருமணி வாக்கு காற்றெல்லாம் போய் ஆவியானது காற்று இறங்கட்டும். ஆமேன். நாகர் கேணி காற்றா இருக்கட்டும். ஏற்றி காற்றா ஃபியூஸ் பண்ணி விடுவாராக. அந்த காற்றெல்லாம் போகட்டும். நாகர் கேணி காற்று, உலகத்துடைய காற்று, பொல்லாத ஆவிகளுடைய காற்று, இதெல்லாம் ஹார்ட்லேருந்து வெளியே போய் இந்த ஹார்ட்டுக்குள்ள ஜீவனுள்ள காற்று. ஆமேன். ஜீவனுள்ள ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவன் தந்து ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் தந்து என்ன அர்த்தம்? என்ன காற்று இருக்கு உள்ள? என்ன காற்று இருக்குது? பரிசுத்த ஆவியார் இயேசு காற்று. எப்போ ஊதினாரு? ஆத்ம சிருஷ்டி போது உனக்கு எப்போ ஊதினாரு? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போது ஊதினார். அந்த காற்று எங்கே போச்சு? அது போச்சு. இப்போ அம்மா காற்று வந்துச்சு. அப்பா காற்று எங்கே? கால்வாச்சு. அப்பா காற்றை மிஸ் பண்ணினா பெட்டிலாம் சூப்பராக வரும். அப்பா காற்று இல்லாமல் அம்மா காற்று வச்சா பெட்டிலாம் வரும், ஆனால் பல்லம் போக முடியாது. அப்பா காற்று உள்ள வரட்டும். அப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பேரனும் கேடகமாக இருக்கேன்னு வாசம். அப்போ 2:1 வாசிங்க. ஓரிடத்தில் வந்தார்கள், வெள்ளத்தை காற்று. இப்போ என்னாச்சு? அம்மா ஊதின காற்று மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிற உனக்குள்ள ஊதுறார். வெள்ளத்தை காற்று. அப்பா அபிஷேகம் பெற்ற போது டான்ஸ், வெள்ளத்தை காற்று வேலை செஞ்சு அப்படி டான்ஸு பரதநாட்டியம் மாதிரி அபிஷேகம் அப்படி ஆடிச்சு. இப்போ அப்பா காற்று போச்சு, அம்மா காற்று வந்தோன்னா அபிஷேகம் புசுக்குன்னு போயிடுச்சு. இப்போ அபிஷேகம் எங்கே போச்சு? டான்ஸ் எங்கே போச்சு? அக்னி அபிஷேகம் புசுன்னு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? எங்கள் ஊரில் ஃபீஸ் பிடிங்கிட்டாங்க. மனுஷன் ஃபீஸ் பிடுங்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள். உனக்கு கொடுத்த வல்லமையை காத்துக்கொள். நான் உனக்கு மகாபெரிய பேலனும் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமாக இருக்கிறேன். அதை விட்டுறாத. அது கர்த்தர் உனக்கு அடித்து பம்ப் அடித்த காற்று. நான் தான் உனக்கு பேலன், நான் தான் உனக்கு கேடகம். பயப்படாது, நான் உனக்கு பேலன், நான் உனக்கு கேடகம். இல்லை, எங்கள் அம்மா தான் எனக்கு கேடகம், எங்கள் ஊர் தான் கேடகம், எங்கள் ஊர் தான் பேலன். போய் உட்காந்துக்கு போ, எல்லாம் போயிடும். இருக்கிற காற்றெல்லாம் போய் சோத்திரமும் வரல, பாட்டும் வரல, துதியும் வரல, மகிமையும் வரல, அபிஷேகமும் வரல. என்னடா காற்று போச்சுடா. யார் ஊதுனது? அப்பா ஊதுனது பிடிங்கி அம்மா ஊதிச்சு. நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அபிஷேகம் நஷ்டப்படக்கூடாது, நீ வளமை நஷ்டப்படக்கூடாது, இந்த கிருபை நஷ்டப்படக்கூடாது. உலகம் காற்று ஊதக்கூடாது.
சாத்தம் காற்று ஊதக்கூடாது, ஆசை இச்சைகள் காற்று ஊதக்கூடாது, பொல்லாத ஆவிகள் காற்று ஊதக்கூடாது, பெருமையின் காற்று நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஊதின காற்று கர்த்தர் மகாபெரிய பேரன், மகாபெரிய கேளன். நீ பயப்படாதபடிக்கு, பாதாளம் உன்னை ஜெயிக்காதபடிக்கு கர்த்தர் காற்று ஊதியிருக்கிறார். நீ காற்று ஊதப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு பண்ணப்பட்ட ஓடக்கூடிய போது என்ன வந்துச்சு? நீங்கள் தான் வாசிக்கணும். பலத்த காற்று என்ன வந்துச்சு? காற்று இல்லாத போது எல்லாம் சப்பி போயிடுச்சு, சப்பையாச்சு தரணி. காற்று வந்த பிறகு, காற்று ஊற்றின பிறகு பஞ்சரான டயர்லாம் பஞ்சரை மாற்றி, உலகத்தினால் பஞ்சராக்கப்பட்ட டயர் பஞ்சரை மாற்றி காற்றடித்த பிறகு லாரி சும்மா பள்ள மேடு பறந்து ஓடுது. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்குள்ள உண்டு, மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்காக முனுக்குண்டு. ஓடு மகனே, மறவாதே. பஞ்சர் போய் எடுத்துட்டேன், ஓட்டை எடுத்துட்டேன், உலகம் ஓட்டு போடாதபடிக்கு பஞ்சர் எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்? மகாபெரிய பலன், மகாபெரிய கடகம், பயப்படாது. இப்போ எப்படி ஓடணும்? அம்மா காற்று வேண்டாம், ஊர் காற்று வேண்டாம், சொந்த நாடு வேண்டாம், என் சொந்த தேசம் பரலோகமே. ஓடு, ஓடுவாயாக. நின்று 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 திரும்பி அப்படியே பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி திரும்பி பார்த்து அப்பப்போ தூண் மாதிரி ஆகிடுது. செலவில் சபையில் வந்து சோத்திரம் பண்ணு. என்ன பிரதர் சோத்திரம் பண்ண? என்ன சோத்திரம் வரல? என்ன பாட்டு பாடுறேன்? எப்போ உப்புத்துனாச்சு தெரியலையே. அது உப்புத்துனாயிடுச்சு. எங்கே? சோதகுமாரை திரும்பி பார்த்து உப்புத்துனாச்சு. முன்னாடி அப்படி இல்லையே. இந்த சிஸ்டர் அப்படி நடப்பாங்களே, அப்படி குதிப்பாங்களே, அப்படி பறப்பாங்களே, அக்கினியில் நிரம்பாங்களே. ஓ, சிங்கம் முளைச்சிக்கிச்சு. ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது? நீங்கள் நல்லவங்க, உங்களை பற்றி பேசலை, உலகத்தில் இருக்கிறாங்க. இதாக இருக்கும். உலகத்திலே நல்ல சபை இதுதான். இதை விட நல்ல சபை உலகத்திலே கிடையாது. உங்களை மாதிரி முதல்ல பார்த்தா கர்த்தர் ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுறவங்க யாருமே இல்லை. மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அங்கே லாசரு ஆபிரகாமுடைய பணியில் இருக்கிறான். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தண்ணிக்கு துடிக்கிறான். சாமி தன் வாயால் சொல்கிறாரு, பார்த்தியா, சிங்கம் ஜெயிச்சுதா, நாய் ஜெயிச்சுதா? சிங்கம் ஜெயிக்கல, நாய் ஜெயிச்சு. இப்போ 19ஆம் வயதில் வரும்போது ஆபிரகாம் கெஞ்சினான். 19 சொல்கிறான், ஆண்டவரே அழிப்பீரோ, 10 பேர்னால அழிப்பீரோன்னு கெஞ்சினான். அவன் கெஞ்சிறதுனால கர்த்தர் தூதனை அனுப்பி லோத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வர்றாரு. அவனுக்கு இஷ்டம் இல்லை. என் ஊரை விட்டு எப்படி வருவேன்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கல, என் பொண்ணு 2 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கல, இந்த ஊரை விட்டு எப்படி வர்றது? எரிய போதுடா, எரிஞ்சு அறியிட்டோம். நடுராத்திரி 2 மணிக்கு சரி யாராவது உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதா போய் கூப்பிட்றேன்ட்டு. இந்த லூஸ் நாய் என்ன பண்ணுதுன்னா, சிங்கம் மாதிரி ரேஞ்சு பார்த்த நாய், ரேஞ்சு பார்த்த சிங்கம், அப்புறம் பார்த்து பிச்சைக்கார நாய் பார்த்துச்சு இல்லையா? அந்த சிங்கம் நடுராத்திரி 2 மணிக்கு போயிட்டு சாக போகிற, அடிஞ்சு போகிற, எரிய போகிற ஊரில் போயிட்டு கட்ட போகிற மாப்பிள்ளை, தம்பி மாப்பிள்ளை வரியா, மாப்பிள்ளை நீ வரியா? நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் தூதன் கூப்பிட்றான், பாஷை கூப்பிட்றார், போகிறோம் வரீங்களா? வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லவ் பண்ணிட்டீங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், இந்த பட்டணத்தையும் அடிக்கப் போகிறார். அந்த 2 பையனுக்கு மருமகன் கட்டிக்க போகிற மருமகன் என்ன தெரியுமா? சிரிக்கிறான். மாமனை பார்த்து சிரிக்கிறான். ஒரு பறவை தூக்கி வாயில் போட்டு கற்கருக்குன்னு கரிச்சிட்டு
நீ லூசா நீ என்ன பைத்தியம் பண்ணி நடராத்திரி பற்றி அடிக்க போகிற சொல்கிற. எங்கள் ஊர் என்ன ஊர் தெரியுமா? எங்கள் ஊர் எவனாலும் அழிக்க முடியாது, எந்த ராஜாவும் அழிக்க முடியாது, எந்த கொம்மன் அழிக்க முடியாது. நாங்கள சிங்கம் தெரியுமா? அந்த திமிர் பேச்சு அந்த ஊருக்கே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆவி மருமக்கள் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக தவற தர்ற பொண்ணை கொடுக்குறவன் நேற்று 2 பண்ணிட்டான் பாரு, நாய் மாதிரி நிற்கிறான் பாரு. இவன் ஆபரகாமன் நாயின்னு சொன்னால இவன் நாய் சொல்கிறதுக்கு அங்கே கட்டிக்கு போகிற மருமகனே நாய் மாதிரி வந்தான் பாரு. பொண்ணுக்காக பையனை தட்டி வீட்டுக்கு வந்து நிற்கிறான் பாரு. பொண்ணுடைய அப்பா வந்து நிற்கிறான். போட நாய் பையனை வேற கொடுங்கம்மா. நீயே பரதேசி போல வந்தவன், நீயே ஊர் விட்டு ஊர் வந்தவன், உனக்கு பொண்ணு பையனை கொடுப்பாங்களா உன் பொண்ணுக்கு? கிறுக்க திரும்ப பேச ஊராது அழியுது, அழியாதுடா போய் தோழடா அப்படின்ட்டு கட்டிக்க போகிற பையனுங்க மாமனாரை திட்டி கேவலப்படுத்தி காப்பியோடு குடிக்காம துண்டோடு தோற்றி விட்டான். அப்போ இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? ஆணவத்தை ஆடுற ஊர். கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி தண்டனையில் அழியாதபடிக்கு எழுந்து குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி துரிதப்படுத்தினார். ஸ்பீடப் பண்ணுறாங்க அந்த ஊழியக்காரர்கள். 2 தூதர்கள் வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? வெயிட் 1 minute 2 minutes 3 minutes ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். என் பொண்டாடி குளிக்க போயிருக்கா, என் பொண்ணு குளிக்க போயிருக்கா, கொஞ்சம் வாஷிங் போட்டு நிர்வாக போடணும், கொஞ்சம் கழுவணும், துணி மாற்றணும், துணி காயுது, இப்போ தான் காய போட்டேன், ஈரமாக்குது, 2 மணி நேரம் ஆகும். என் மனைவி குளிச்சுட்டு வெளியே வரத்துக்கு 1.5 மணி நேரம், பொண்ணு 4 மணி நேரம் குளிக்கும், இன்னொரு பொண்ணு 8 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? 9 மணிக்கு சர்ச்சுக்கு வர முடியாது, குளிக்கணும், சோறு திங்கணும், இட்லி திங்கணும். இங்கே எப்போ வேணாவா? அவன் அவசரப்படுறான், துரிதப்படுத்துறான், இவங்க ஸ்லோ பண்ணுறாங்க. கர்த்தரோடு நடக்கிறதுக்கு ஸ்லோ பண்ணுறாங்க. சோதகுமாரங்க ஓடும்போது எப்படி போனாங்க? ஸ்பீடாக போனாங்க. இந்த நாயை விட்டு ஓடும்போது, ஆபரணம் விட்டு ஓடும்போது எப்படி போனாங்க? ஸ்பீடாக போனாங்க. ஆனால் கர்த்தரோடு திரும்பி வர்றதுக்கு ஸ்லோ பண்ணுறாங்க. 16 அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது பிடித்து விட்டார்கள். வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு இதுக்கு மேலே கையை பிடிக்கணும். கொண்டு வந்து விட்டாச்சு, திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பாராத, பார்க்காத, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. அப்போ வந்து இப்போ லேட் பண்ணல, இப்போ இன்னும் பொறுமையான செய்கிறான், ஒரு பிரசங்கத்தை பண்ணுறான். அவன் கேட்டபடி கர்த்தர் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகபடி சொன்னார். போகிற வழியில் லோத்துடைய மனைவி ஒரு வாட்டி 1000 இருந்தாலும் எரிஞ்சே போனான். நரகமாக மாறினா கூட நரகத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிடறேன், கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னா அது பார்த்தா தான் தலைநிலை காற்று வரும். ஆமே பார்க்கணும். பிறந்தல இந்த ஊரில் வளர்ந்தல, மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல, மாப்பிள்ளை எரிய போகிறான்ல, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா எரிய போகிற. ஒரு வாட்டி அப்படி பார்ப்போன்னா நல்லா பாரு பாரு பாரு, நல்லா பாரு, உங்கள் ஊர் நல்லா பாரு, ஃபோட்டோ எடுத்து பாரு, ஓடி ஓடி பாரு, காற்று நல்லா ஏறிக்கும். காற்றும் கருப்பேன், அப்புறம் நான் தான் பேய் ஓட்டணும். ஆமீன். அல்லேலூயா. உங்கள் ஊர் நல்ல ஊரா பிரதர்? உங்கள் ஊர் நல்ல ஊரா? நல்ல ஊரா? உங்கள் ஊர் நல்ல ஊரா? ருசாந்தி ஊர் நல்ல ஊரா? எனக்கு இந்த பூமியில் எந்த ஊரும் நல்ல ஊர் இல்லை. எனக்கு ஒரு ஊர் தான் நல்ல ஊர், என் சொந்த தேசம் பரலோகமே. என் மீட்பை வீடு எடுக்கிறார். அந்நிய கண்களில் என் கண்களே அவரை காணும். எல்லா கண்களையும் மூடலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலதுகரத்தில் அவனை தாங்குவேன். ஆபிரகாமின் தேவன், அவருடைய பலத்த கரம் அவர் நம்மை பலப்படுத்துகிறது. உன்னை நாயில் தூக்கி போட்டாங்களா? ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலன், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலவில்லை. நீ பயப்படாது. கர்த்தரோடு வந்து உன்னை நாயின் சொன்ன சிங்கங்களுக்கு முன்னாடி சிங்கத்தை ஜெயிப்பதற்கு, விரின் பாம்பை மிதிப்பதற்கு கர்த்தர் உனக்கு அபிஷேகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தம். ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், இருப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே. ஆமென். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. ஆபிரகாமே, ஆபிரகாமே, 4 பேர் உன்னை நாயின்னு சொன்னாங்களா? கவலைப்படாது. நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கர்த்தரோடு நிற்கிறவங்க யார்? இயேசுவோடு நிற்கிறவங்க யார்? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். பரதேசின்னு சொன்னாலும் நாயின்னு சொன்னாலும் கர்த்தர் பார்த்து பிடிச்சிட்டு உட்காந்துட்டா. அண்ணாலை போல் பிடிச்சிக்கிட்டா, மரியாதை போல் பிடிச்சிக்கிட்டா, ஆண்டவரை லாசரு போல் பிடிச்சிக்கிட்டா. செத்த சிங்கத்தை விட நாங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கிறோம் என்று நீ கேடகமும் நீ மகா பெரிய பலனும் இப்படியாக இருக்கிற என்று வாக்கு பண்ணி பயப்படாதே சொன்னீங்க. உடைய கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒருத்தனை தொட முடியாது. உடைய கைக்குள்ளே இருக்கும்போது எந்த பேய் தொட முடியாது. உடைய கைக்குள்ளே இருக்கிறது பிசாசு தொட முடியாது. கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்மணி யார் தொட்டாலும் நீ சும்மா இருக்க மாட்டீங்க. நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த வார்த்தையினால் கர்த்தரை பலப்படுத்தினோம்னா சூத்திரம். எப்போது தாழ்மையின் சிந்தை, இயேசுவின் சிந்தை, ஆட்டுக்குட்டியின் சிந்தை போல எப்போதும் உடையவளாக கானானி ஸ்ரீ சொல்வது போல, ஆமாண்டவரே நானும் ஒரு நாய்க்குட்டி தான்,
என்று தாழ்த்தி கொண்டே இருக்கு. உதவி செய். எல்லாம் மகிமையாக கொடுக்குறோம். நல்ல மெய்ப்பனாய் கண்மலையாக இருந்து நடத்துவீராக. இந்த பாரமெல்லாம் கத்தர் கூட இருந்து பலப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அநியோமயக்க காவல் சமாதானம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரசிக்கிற வரிமாட்டம் இன்றும் என்று சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.